Hello everyone, வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கிளாஸ் வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஏற்கனவே ஒரு லாஸ்ட் எபிசோடில் நான் முசாமில் பாஷா அப்படின்னு என் லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரெயினரோட பண்ணியிருந்த இன்டர்வியூவை இங்கிலீஷில் அப்படியே அந்த ஆடியோ மட்டும் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் இப்போ அதை பேர் மாற்றிருக்கோம், கம்யூனிகேஷன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போனீங்கன்னா அந்த இன்டர்வியூ வீடியோவோடு இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் ஆடியோ கேட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரில் போய்ட்டுருக்கும்போது கேட்கணும் அல்லது ட்ராவல் பண்ணும்போது கேட்கணுன்னா ஜஸ்ட் ஆடியோ இஸ் ஃபைன் அப்படின்னு ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தென் ப்ளீஸ் லிசன் டு அவர் பாட்காஸ்ட். இதுக்கு முந்தின எபிசோட் எபிசோட் நம்பர் போடல, ஏன்னா அது இன்டர்வியூஸ் தனியாக நான் எபிசோட்ஸ் நம்பர் போடாமல் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எபிசோட் நம்பர் போட்ட லாஸ்ட் எபிசோட் என்னென்னு கேட்டிங்கன்னா எபிசோட் 7, வாட் டு ரீட் அண்ட் ஹவு டு ரீட் டு என்ஹான்ஸ் யுவர் வொக்காபுலரி. டைட்டில் தான் இங்கிலீஷ், பேசினதெல்லாம் பாதிக்கு மேலே தமிழ் தான். ஸோ அதில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோடை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது என்ன எபிசோட் அப்படின்னு இந்த என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வேணாலும் படிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் புக்கு தான் படிக்கணும்னு இல்லை. அது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், ஒரு பிளாகாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர் பற்றி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பர் இல்லை, இட்ஸ் அன் ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிள் என்னன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கிள் நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. பட் இது எப்படி படித்தேன்றது தான் இன்ட்ரெஸ்டிங். நான் பெங்களூரில் இருந்தப்போ ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனப்போ அங்கே இருந்த ஒரு பேப்பர். அதில் நாங்கள் பஜ்ஜி வாங்கினோமா இல்லை டீ கடைக்கு போய் டீ குடிக்கும்போது தனியாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தோமான்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் வாட்ஸ் மோர் அப்படின்னு போட்டு கமா போட்டு அதுக்கடுத்து ஏதோ கண்டினியூ பண்ணியிருந்தாங்க ஒரு சென்டென்ஸ். நான் அப்போ சர்டிஃபைட் ட்ரெயினரெல்லாம் ஆகிட்டேன். அதனால் இது என்னது, ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, வாட்ஸ் மோர்ன்றது ஒரு கொஸ்டின் தானே, கொஸ்டின் மார்க் தானே போடணும், எப்படி அவங்க கொமா போட்டு கண்டினியூ பண்ணுறாங்க, இதை கூடவா இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ ரூம்னு சொல்லுவோம். ஸோ நவ் ஐ லிவ் வித் மை பேரண்ட்ஸ். பட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டேர்ம் வாட்ஸ் மோர் அப்படின்றத ஒரு புக், அந்த புக்கோட டைட்டில் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் யூசேஜ் பை மைக்கேல் ஸ்வான் தான் ஆத்தர். ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் யூசேஜ் அப்படின்றது தான் டைட்டில் நான் நினைக்கிறேன். வெரி க்ளோஸ் டு திஸ் நேம். ஸோ அப்படியே இல்லைனாலும் நீங்கள் மைக்கேல் ஸ்வான்னு தேடிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இட்ஸ் அ வெரி காமன் ரெஃபரன்ஸ் புக் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ். உங்களுக்கு கிராமரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த புக்கில் தேடினீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் ஆன்சர்ஸ் கிடச்சிடும். அதில் இந்த வாட்ஸ் மோர் அப்படின்ற டேர்மு எதுக்கும் தேடி பார்ப்போம். நம்ம கரெக்டாக தான் சொல்லுவோம், எதுக்கும் பெரியவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் செக் பண்ணி பார்த்தப்போ வாட்ஸ் மோர் அப்படின்றதுக்கப்புறம் கொமா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது தேர் ஃபோர், ஹென்ஸ் ஃபோர்த், இந்த மாதிரி இது ஒரு டிஸ்கோர்ஸ் மார்க்கர். இன் அடிஷன் டு தேட், மோர் ஓவர், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இது ஒரு டிஸ்கோர்ஸ் மார்க்கர் டு ஆட் இன்ஃபர்மேஷன். அதில் ஒரு எக்ஸைட்டிங் எலிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி வாட்ஸ் மோர் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணலாம். அது ஒரு டிஸ்கோர்ஸ் மார்க்கர், அதனால் அந்த டிஸ்கோர்ஸ் மார்க்கருக்கு அப்புறம் கொமா தான் யூஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் அ கொஸ்டின் அப்படின்றது எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் புக்கை செக் பண்ணப்போ தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? ஒரு பஜ்ஜி வாங்கின பேப்பரை படிக்க போக தெரிஞ்சிச்சு. பஜ்ஜியாக டீ வாங்கினப்போ சைடில் இருந்த பேப்பரோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், ஒரு டீ கடையில் எனக்கு வந்த ஞானம் தான் இது. டீ கடையில் வரல, அதுக்கப்புறம் ஒரு சரி போனால் போதுன்னு செக் பண்ண போனப்போ ஐ ரியலைஸ்ட் டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம் அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அது நிறையா பேர் இந்த எக்ஸாம்ஸ்லலாம் அது யூஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பேஸ் பண்ணி சில வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு குட்டி ஆர்டிக்கிளை படித்தது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம். நெகை வெட்டுறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் இருக்க ஆர்டிக்கிளை கூட படித்து பாருங்கள். அதெல்லாம் கூட நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ். ஸோ
Whenever you get time, whatever you like, however short it might be, read. Thank you for listening.